டேல் டீம் வித் மீல என் கூட ஜாயின் பண்ண எல்லாருக்கும் வார்ம் வெல்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி டேல்மேட்டா மாறி என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் கிரியேட்டிவ் ரைட்டர் அண்ட் டே ட்ரீமிங். சிக்மண்ட் ஃப்ராய்ட் எழுதியிருக்காங்க. இதோட சம்மரி பார்த்துடலாம். கியூரியோசிட்டி அபவுட் ரைட்டர்ஸ். ஆர்டினரி பீப்புளுக்கு ரைட்டர் எப்படி ஒரு ஸ்டோரி ஆர் போயமை எழுதுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பெரிய ஆர்வம் இருக்கும். நமக்கு தோணாத ஐடியாஸ் எல்லாம் அவங்களுக்கு எப்படி தோணுது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஃபீலிங்ஸை அவங்க எப்படி ஃபீல் பண்ண வைக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஸ்பிரேஷன் அண்ட் இம்பேக்ட். ஆர்டினரி தாட்ஸை ரைட்டர்ஸ் எமோஷ்னலி மூவ் பண்ணி பவர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றிடுறாங்க. இந்த விஷயத்தினாலேயே ரைட்டர்ஸ்னால நாங்கள் ஈர்க்கப்படுறோம் அப்படின்னு ஆடியன்ஸ் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரைட்டர்ஸ் ஆன்சர் ஆர் நாட் இன்னஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டர்ஸ் ஒரு க்ரியேஷனை எப்படி க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறப்போ அவங்க பெரும்பாலும் முழுமையாக இல்லை தெளிவான ஆன்சரை கொடுக்க மாட்றாங்க. அப்படி கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட இந்த ஆன்சர் நம்மளோட ஆர்வத்தை முழுமையாக திருப்திப்படுத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்டிங் டசன் கேரண்டி க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டர்ஸ் எப்படி எழுதுகிறாங்க, ரைட்டிங் ப்ராசஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுனாலையோ அவங்க எப்படி ஒரு ஐடியாவை பிக் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் நாம் தானாகவே ரைட்டராக மாறிட்டோம் அப்படின்றதுக்கு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டர்ஸ் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றதை நம்ம அனலைஸ் பண்ணாலும் நாம் ரைட்டராக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லுக்கிங் ஃபார் சிமிலர் ஆக்டிவிட்டீஸ் இன் அவர் செல்ஃப். க்ரியேட்டிவ் ரைட்டர் நம்ம சொந்த வாழ்க்கையில் நடக்கிற ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஹேபிட் இது எல்லாத்தையும் வச்சு ஆராய்ஞ்சு பார்க்குறப்போ நமக்கு க்ரியேட்டிவ் ரைட்டிங் எப்படி செயல்படுது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நம்புகிறாரு. ரைட்டர்ஸ் என்கரேஜ்மெண்ட். நிறைய க்ரியேட்டிவ் ரைட்டர்ஸ் க்ரியேட்டிவிட்டிக்கு லிமிட்டே இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. இது எங்களோட மட்டும் நிற்காது, எல்லாருக்குள்ளேயுமே அந்த பொட்டென்ஷியல் இருக்குது. பொயட்டிக் க்ரியேட்டிவ்னஸ் இல்லை அந்த க்ரியேட்டிவ்னஸ் எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்குது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. க்ரியேட்டிவிட்டி இஸ் யூனிவர்சல். ஹியூமன்ஸ் இருக்கிற வரைக்கும் போயம் மாதிரியான க்ரியேஷன்ஸ் எல்லார்கிட்டையுமே அது வெளிப்படும். அது ஏதோ ஒரு வடிவத்தில் செழிச்சு வளரும் அப்படின்னு ரைட்டர் நம்புறதா சொல்கிறாங்க. இமேஜினேஷன் ஸ்டார்ட் இன் சைல்டுஹுட். குழந்தைகள் ஆரம்பத்திலே இமேஜினேஷன் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் அண்ட் பிளேலேயே அவங்க உலகத்தையே கண்டுபிடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஃபன்லேயே ரியல் ஆப்ஜெக்டை புதிய வழிகளில் ரீஅரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளே இஸ் சீரியஸ் ஃபார் சில்ட்ரன். இது ப்ரெசண்ட்டாகவே இருந்தாலும் சில்ட்ரன்ஸ் அவங்க விளையாடுறத பற்றி அதிகமாக கேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சீரியஸ் ஆக்டிவிட்டிலேயே இருக்க மாதிரி விளையாடும் போது ரியல் எமோஷன், எக்ஸைட்மெண்ட் அண்ட் ஜாய் இது எல்லாத்தையுமே அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது முட்டாள்தனமாவோ இல்லை முக்கியம் இல்லாத விஷயமாவோ அவங்க கருதுறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளே வர்சஸ் ரியாலிட்டி. விளையாட்டு சீரியஸாக இருக்கிறதுக்கானதில்லை, அதுக்கு மாறாக கற்பனையை நிஜ உலகிலிருந்து பிரிச்செடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைங்க நடித்தாலும் அதில் எது நிஜம்னு தெளிவாக அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இமேஜினேஷன் அண்ட் ரியாலிட்டியை இணைக்கிறது மூலியமாக அவங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு குச்சியை வாளாக நினச்சிட்டு விளையாடலாம், அப்படி இல்லைன்னா சேரை கார் மாதிரி நினச்சிட்டு அந்த காரை ஓட்டலாம். இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. ப்ளே இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரேண்டம் டே ட்ரீமர். இது நம்ம மனசை அலப்பாய விடுவது மட்டும் இல்லாமல் அது ஸ்ட்ரக்சர் அண்ட் பர்பஸ்ஃபுல்லாக இருக்குது. அது கூடவே ரூல்ஸ், இமேஜினேஷன், ஃபெமிலியர் ஆப்ஜெக்ட் இது எல்லாத்தையுமே இணைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. க்ரியேட்டிவ் ரைட்டிங் இஸ் லைக் அ சைல்ட்ஸ் ப்ளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டர் இமேஜினேஷன் வேர்ல்டை க்ரியேட் பண்ணுறாங்க, அதில் எமோஷன்ஸை ஃபில் பண்ணுறாங்க, டீப் கேர் அதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் விளையாட்டு குழந்தைகள் மாதிரி தான், அவங்களோட க்ரியேஷன் ரியல் இல்லை அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாங்குவேஜ் ரிஃப்ளெக்ட்ஸ் திஸ் கனெக்ஷன். ஜெர்மன் மாதிரி லாங்குவேஜில் இமேஜினேஷனுக்கும் ப்ளேக்கும் இடையில இருக்க ரிலேஷன்ஷிப்பை வேர்ட்ஸில் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எக்ஸாம்பிளுக்கு காமெடி அண்ட் ட்ராஜடி, லிட்ரலி மீனிங் ப்ளஷர் ப்ளே அண்ட் மோர்னிங் ப்ளே. இதில் நடிக்கிற ஆக்டர்ஸை பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டோரி டெல்லிங்குமே இமேஜினேஷன் கேம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அன்ரியல் வேர்ல்ட் கிவ் ஃப்ரீடம். இது உண்மை இல்லை அப்படின்றதுனால ரைட்டருக்கு ரியல் லைஃப் டிஃபிகல்ட்டிஸ் ஆர் இம்பாசிபிளாக இருக்க ஐடியா அண்ட் எமோஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபார்மிங் எமோஷன்ஸ். இது ஸ்கேரி, சேட், பெயின்ஃபுல் இது மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை கூட ரீடர்ஸ் ஆர் ஆடியன்ஸ்க்கு ரசிக்கக்கூடிய இல்லை அர்த்தமுள்ள வகையில் ப்ரெசென்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஃபிக்ஷன்ஸ் எல்லாம் வந்து டீப் எமோஷன்ஸை பாதுகாப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ண அதிலிருந்து லேர்ன் பண்ணிக்க அலோவ் பண்ணுது நமக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வை திஸ் கம்பேரிஷன் மேட்டர், ரியாலிட்டி அண்ட் பிளேக்கு இடையில இருக்க டிஃப்ரென்ஸை பற்றி திங்க் பண்ணணும், அது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இமேஜினேஷன் நம்மளோட லைஃப் லாங் ஸ்டே பண்ணுது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சைல்ட்ஹுட் வர்சஸ் அடல்ட்ஹுட், குழந்தைகளாக இருக்கப்போ நாம் வந்து விளையாடுறோம், அதை சீரியஸாக எடுத்துக்கிறோம். நாம் கண்டுபிடிக்கிற விளையாட்டு, அதுக்கப்புறம் நாம் க்ரியேட் பண்ணுற வேர்ல்டு, இது எல்லாத்தையுமே வந்து கேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் விளையாடுறத வந்து ஸ்டாப் பண்ணிடுறோம். ஒர்க், ஃபேமிலி, ரெஸ்பான்சிபிலிட்டி இது மாதிரியான டியூட்டிஸில் வந்து கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தி லைன் பிட்வீன் ப்ளே அண்ட் ரியாலிட்டி கேன் பிளர் அகெயின். அடல்ட்ஸாகவே இருந்தாலும் கூட லைஃப்பில் கன்ஃபியூஷன், ஓவர்வார்மிங் எல்லாமே ஃபீல் பண்ணுற மாதிரியான மூமெண்ட்ஸ் இருக்கும். ரியல் அண்ட் பிலீவ் இது ரெண்டுக்கும் இடையில இருக்க ஸ்ட்ரிக்ட் பவுண்ட்ரி வந்து ஃபேட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. லுக்கிங் பேக் ஆன் சைல்ட்ஹுட், அடல்ட்ஸ் வந்து அவங்களோட சைல்ட்ஹுட் கேம்ஸை எவ்வளோ டீப்பாக கேர் பண்ணிக்கிட்டாங்க, அது அவங்களுக்கு எவ்வளோ ஜாய்ஸ் கொடுத்தது அப்படின்றதெல்லாம் வந்து அடிக்கடி நினச்சி பார்த்துக்குவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கனெக்டிங் பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட், டுடேயில் இருக்க சீரியஸான டாஸ்க்கை சைல்ட்ஹுட்டில் அவங்க விளையாண்ட கேமோட கம்பேர் பண்ணுறது மூலமாக அடல்ட்ஸ் வந்து அவங்களோட சுமையை குறைக்கிறதா ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விளையாட்டு வந்து ஒரு காலத்தில் இம்பார்ட்டண்ட் அண்ட் ஜாய்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றதையும், ஹெவியாக இல்லை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்றதையும் அவங்களுக்கு அடிக்கடி ரிமைண்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஹியூமர் ஆஸ் அ வே டு கோப், இந்த கனெக்ஷன் அடல்ட்ஸோட மனநிலையை எளிமையாக்க அலோவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. லைஃபோட சேலஞ்சஸை ப்ளேஃபுல்லாக இல்லை ஹியூமரஸான ஆட்டிடியூடில் எடுத்துகிட்டு போனால் ஆன்சைட்டி ஆர் டிஃபிகல்ட்டிஸ் வந்து ரெடியூஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஃபைண்டிங் ஜாய் இன் எவ்ரிடே லைஃப், ஹியூமர் அண்ட் இமேஜினேஷன் வந்து குழந்தைகளுக்கு மட்டுமானது இல்லை, அடல்ட்ஸ் வந்து இந்த டூலை யூஸ் பண்ணால் லைஃப்பை என்ஜாய் பண்ணவும் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுறதா சொல்கிறாங்க. எவ்ரிடே சுச்சுவேஷனில் க்ரியேட்டிவிட்டியை கொண்டு வரவும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடல்ட்ஸ் ஸ்டாப் பிளேயிங் பட் இமேஜினேஷன் ஸ்டேஸ், பீப்புள் வந்து வளர வளர பெரும்பாலும் விளையாடுறத வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அவங்க குழந்தைகளாக இருக்கப்போ விளையாடிட்டு இருந்தாங்க, அதனால அவங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் கிடச்சிது. ஆனால் அது வந்து இப்போ அவங்க கைவிட்டுட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இட்ஸ் ஹார்ட் டு லெட் கோ ஆஃப் ப்ளஷர், மகிழ்ச்சியான ஒரு விஷயத்த முற்றிலுமாக கைவிடுறது வந்து யாருக்காக இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்றத வந்துட்டு எக்ஸ்பர்ட் சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி செய்கிறத நம்ம ஸ்டாப் பண்ணலாம், பட் அதுக்கு ஆல்டர்னேட்டிவான டிசையர்ஸை வேறு வழியில் கண்டுபிடிக்கிறது யூஷுவலான விஷயம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சப்ஸ்டியூஷன் ரீப்ளேஸ் ப்ளே, இது வந்து நம்ம கிவ் அப் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டிக்கு பதிலாக இன்னொரு ஆக்டிவிட்டியை மாற்றுறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைங்க வந்து அவங்களோட டாய்ஸ் ஆர் விளையாடுறதை ஸ்டாப் பண்ணும்போது அவங்க இமேஜினேஷனை ஸ்டாப் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக ட்ரீம்ஸ் அண்ட் ஃபேண்டசிஸ்க்கு மாறுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டே ட்ரீமிங் இஸ் இமேஜினேஷன் இன் அனதர் ஃபார்ம். அடல்ட்ஸ் வந்து பெரும்பாலும் அவங்க மைண்டில் இருக்க டே ட்ரீம் ஆர் கேஸ்டில்ஸை காற்றுல கற்பனை உலகமாக வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைகளாக இருக்கப்போ விளையாடுற மாதிரி இந்த கற்பனைகளும் ப்ளஷர்ஸ், எக்ஸைட்மெண்ட், எஸ்கேப் இது மாதிரியான விஷயங்களெல்லாம் கிடைக்குது அவங்களுக்கு இந்த விஷயம் பண்ணுறதுனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பீப்புள் ஃபேண்டசைஸ் மோர் தென் வி ரியலைஸ், நிறைய அடல்ட்ஸ் வந்து முழுமையான கற்பனையை வந்து உருவாக்குறாங்க. அது அவங்களோட லைஃப்பில் பெரும்பாலும் கவனிக்கப்படாமலும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதாகவும் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால அவங்களோட இமேஜினேஷன் வந்து மறைஞ்சு போயிடும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது, குறைவாக அது வந்து வெளியே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில்ட்ரன்ஸ் பிளே இஸ் விசிபிள், அடல்ட்ஸ் ஃபேண்டசி இஸ் ஹிடன். குழந்தைகள் விளையாடுறத ஈஸியாக எல்லோரும் கவனிப்பாங்க, அதனால அவங்க விளையாடுறது வந்து வெளிப்படையாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அடல்ட்ஸ் நாம் வந்து எப்போவும் அவங்கள பார்த்துக்கிட்டே கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை. அப்படி இருந்தாலும் கூட அவங்களோட இமேஜினேஷன் வந்து மற்றவங்க கிட்டே இருந்து மறைஞ்சு போகிறது இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடல்ட்ஸ் ஃபீல் அஷேம்ட் ஆஃப் தர் இமேஜினேஷன், அடல்ட்ஸ் வந்து அவங்களோட ஃபேண்டசைஸை பற்றி எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அதை வந்து ப்ரைவேட்டாக வச்சுருக்காங்க. அவங்களோட இமேஜினேஷன் தாட்டை ஷேர் பண்ணுறதை விட அவங்களோட மிஸ்டேக்ஸை வந்து ஒத்துக்கிறது அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடல்ட்ஸ் திங்க் தே ஆர் அலோன், அடல்ட்ஸ் வந்து அவங்களோட இமேஜினேஷனை ஹைட் பண்ணுறதுனால அவங்க மட்டும்தான் இந்த மாதிரியான ட்ரீம்ஸ் ஆர் க்ரியேஷனை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறதா நம்பலாம். மற்றவங்க வந்து இது மாதிரியான ட்ரீம்ஸ் ஆர் இல்லை க்ரியேஷனை வந்து க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்றத ரியலைஸ் பண்ணாமலேயே அவங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் மோட்டிவ் சேம் ரூட், இமேஜினேஷன் பொறுத்தவரை சில்ட்ரன்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறதுக்கான ரீசன் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் அதோட பர்பஸோட கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளேக்கும் ஃபேண்டசிக்கும் சிமிலர் எமோஷன் நீட்ஸ் வந்து இருக்குது, அதனால டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
சில்ட்ரன்ஸ் பிளே இஸ் பேஸ்ட் ஆன் விஷஸ். குழந்தைகள் விளையாட்டு வந்து சீக்கிரமாக வளரணும் அப்படின்ற ஆசையிலேருந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து அடல்ட்ஸை பார்க்குறாங்க, அவங்கள காப்பி பண்ணி அவங்கள மாதிரியே நடந்துக்கிறாங்க. இதுக்காக அவங்க ஷையாக ஃபீல் பண்ணல, ஏன்னா இந்த ஏஜில் இதெல்லாம் நார்மலான விஷயம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அடல்ட்ஸ் ஹைட் தேர் இமேஜினேஷன்ஸ். அடல்ட்ஸ் வந்து ட்ரீம்ஸ் அண்ட் விஷஸ் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு இருக்கும். அது வந்து சீரியஸாக நடக்கணும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஒரு சில விஷஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு சைல்டிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணிவிட்டு அதை சீக்ரெட்டாக அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவ் வி லேர்ன் அபவுட் அடல்ட்ஸ் ஃபேண்டசிஸ். அடல்ட்ஸ் வந்து அவங்களோட ட்ரீமை ஹைட் பண்ணாலும் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கவங்க டாக்டர்ஸ் கிட்ட அவங்க அந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலமாக அவங்களோட இன்சைட் ஃபீலிங்கை புரிஞ்சுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தே ஆர் ஃபோர்ஸ் டு ஷேர். இந்த பேஷண்ட்ஸ் அவங்களோட தாட்ஸை ஷேர் பண்ணுறது இல்லை, ஆனால் அவங்களோட இல்னஸை சரி பண்ணால் அவங்களோட ஃபீலிங்ஸை பற்றி பேச வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தேர் ட்ரீம்ஸ் ஆர் லைக் எவ்ரி ஒன்ஸ். அவங்களோட தாட்ஸ் அண்ட் விஷஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரேஞ்சாக இல்லை ரேராக அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. எல்லாருக்கும் இருக்க மாதிரியான ட்ரீம்ஸாக தான் இருக்கும். இருந்தாலும் அதை பற்றி கூட அவங்க வெளியே பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில்ட்ரன்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் ஆர் சிமிலர். குழந்தைகள் வந்து அவங்களோட இமேஜினேஷனை ஓப்பனாக வெளிப்படுத்திடுறாங்க. பட் அடல்ட் வந்து அந்த மாதிரி இமேஜினேஷனை வெளிப்படையாக சொல்லாமல் ஹைட் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டீப்பாக இதை பார்த்தா எல்லா ஹியூமன்ஸுமே ஒரே மாதிரியான ஹோப், ஃபியர் அண்ட் ட்ரீம் இதை தான் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. வை பீப்புள் ஃபேண்டசைஸ். பீப்புள்ஸ் வந்து முழுமையான மகிழ்ச்சியில் இருக்கப்போ அவங்க இமேஜின் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேண்டசைஸ் வந்து நிறைவேறாத ஆசையிலிருந்து தான் உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா ஃபேண்டசைஸும் ஒரு ஆசையை ஃபில்ஃபில் பண்ணிக்க இல்லை ரியல் லைஃப்பில் மிஸ் பண்ண விஷயத்த சரி பண்ணுறதுக்கு தான் இமேஜினேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் விஷஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸோட ஜெண்டரை பொறுத்து தான் அவங்களோட இமேஜினேஷனுக்கான ரீசன் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த விஷஸ் வந்து காமனாக 2 டைப்பாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆம்பிஷியஸ் விஷஸ். இது வந்து இம்பார்ட்டண்ட் இல்லை சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எரோட்டிக் விஷஸ். இது வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷன்ஸ் வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆசைப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யங் விமென்ஸ் ஃபேண்டசைஸ். யங் விமென்ஸோட ஃபேண்டசிஸ் வந்து மோஸ்ட்லி லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பற்றினதாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட ஆம்பிஷன் ரொமான்டிக் டிசையர்ஸோட பிணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. யங் மேன்ஸ் ஃபேண்டசைஸ். யங் மேனோட ஃபேண்டசைஸ் வந்து லவ் அண்ட் ஆம்பிஷன்ஸ் இது ரெண்டுமே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களோட சக்ஸஸ் அண்ட் ரெக்கக்னைஷன்ஸோட ரொமான்டிக் ஃபீலிங்ஸையும் விரும்புகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. போத் விஷஸ் ஆர் ஆஃப்டர் கம்பைன்ட். ஆம்பிஷன் வந்து மெயின் தீமாக இருந்தாலும் லவ் வந்து அதில் ஒரு பார்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு பெயிண்டிங்கில் ஸ்மால் போர்ட்ரேட்டாக தான் வந்து அந்த டொனேட்டர் ஒரு கார்னரில் வந்து ஹைட் ஆகியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் ஃபேண்டசிஸ் நிறைந்த ஆம்பிஷன்ஸ்க்கு பின்னாடியும் நமக்கு பிடிச்சவங்க இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. வை பீப்புள்ஸ் ஹைட் தயர் ஃபேண்டசிஸ். பீப்புள்ஸ் வந்து அவங்களோட ஃபேண்டசிஸை ஹைட் பண்ணுறாங்க. ஏன்னா சொசைட்டி வந்து டீச் பண்ணுது அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதெல்லாம். யங் விமன் வந்து அவங்க டூ மச் ஆஃப் லவ் அண்ட் டிசையர்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இருந்தாலுமே வந்துட்டு லிட்டில் ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும்தான் அவங்க காட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு யங் மேன் வந்துட்டு செல்ஃபிஷ் தாட் எல்லாத்தையும் வந்து ஹைட் பண்ணிவிட்டு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறதா வந்து சொல்லப்படுது. ஏன்னா சொசைட்டி வந்து நம்மளை எப்படி ஜட்ஜ் பண்ணிடுமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அவங்களோட ஃபேண்டசிஸ் எல்லாம் ப்ரைவேட்டாக வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேண்டசிஸ் ஆர் நாட் ஃபிக்ஸ்டு. ஃபேண்டசிஸ், டே ட்ரீமிங், கேஸ்டிங் இன் தி ஏர் இது எல்லாமே வந்து ஒரே மாதிரியாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. பர்சனோட பர்சனல் லைஃப், ஃபீலிங்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாத்தையும் பொறுத்து அது மாறக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லா புது நிகழ்வுகளுக்கும் அப்புறம் புதிய அடையாளம் வந்து கிடைக்கிது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டைம் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் ஃபேண்டசைஸ். ஃபேண்டசைஸில் 3 டைப் ஆஃப் மொமெண்ட்ஸ் வந்து கனெக்டடாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. த ப்ரெசண்ட், இப்போ நடக்கிற விஷயம் எல்லாமே வந்து ஆசைகளை ரிமைண்ட் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. த பாஸ்ட் மெமரிஸ் வந்து அவங்களோட ஆசைகளை ஃபில்ஃபில் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்களுக்கு சொல்லித்தருது அகெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃப்யூச்சர், இமேஜின் பண்ணுறாங்கல்ல அந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே உண்மையாகணும் அப்படின்றத வந்து நினைக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. எ விஷ் லிங்க் பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர். கரண்ட் ஈவெண்ட் வந்து ஒரு விஷை க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. பாஸ்ட் வந்து மெமரியை ஒரு காலத்தில் எப்படி நம்ம சாட்டிஸ்ஃபை ஆனோம் அப்படின்றத நமக்கு சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. ஃப்யூச்சர் வந்து ட்ரீம் அதை எப்படி நம்ம எகெயின் ஃபில்ஃபில் பண்ணிக்க முடியும் அப்படின்றத காட்டுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 3மே ஒரு பர்சனோட டிசையரோட
கனெக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், எ புவர் ஆர்ஃபன் பாய். அந்த ஆர்ஃபன் பாய்க்கு வந்து ஜாப் அட்ரஸ் வந்து கிடச்சிருக்கு. அதை வச்சு அவன் இமேஜின் பண்ணுறதா வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அவனுக்கு வந்து அந்த வேலை கிடச்சதுனால ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எம்ப்ளாயரோட ஃபேமிலியில் அவன் வரவேற்கப்படுறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எம்ப்ளாயரோட டாட்டரவே வந்து மேரேஜ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ஆகுறான் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் அவன் இமேஜின் பண்ணி பார்க்குறான் ஒரு ஜாப் கிடச்சதுனையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தி விஷ் கிரியேட் அ நியூ ஸ்டோரி. டே ட்ரீமில் ஒரு பாய் அவனோட சைல்டுஹுட்டில் லவ் அண்ட் ப்ரொடெக்ஷனுக்காக தான் வந்து இமேஜினே பண்ணுறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஓல்டு மெமரிஸை பேஸாக வச்சு ஒரு நியூ லைஃப் கிரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபேண்டசைஸ் ஆர் ஷேப்டு பை லைஃப். ஃபேண்டசைஸ் வந்து ரேண்டமான ஐடியா கிடையாது, அது வந்து கரண்ட் ஈவெண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் ஹோப்ஸை பயன்படுத்தி கேர்ஃபுல்லாக உருவாக்குனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டூ மச் ஃபேண்டசைஸ் கேன் காஸ் ப்ராப்ளம். ஃபேண்டசைஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை அன்கண்ட்ரோல்டாக போனால் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து க்ரியேட் பண்ணிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது பேஷண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ட்ரபிளிங் சிம்டம்ஸ்க்கு பெரும்பாலும் ஃபேண்டசைஸ் தான் காரணமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபேண்டசைஸ் அண்ட் மென்டல் இல்னஸ். ஃபேண்டசைஸ் வந்து மென்டல் ஹெல்த்தோட க்ளோஸ் கனெக்ஷனில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து அதிகமாகும் போது ஸ்ட்ரெஸ் அண்ட் சீரியஸ் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் வழிவகுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபேண்டசைஸ் ஆர் ரிலேட்டட் டு ட்ரீம்ஸ். நம்ம நைட் ட்ரீம் வந்து ஃபேண்டசி மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சேம் மென்டல் ப்ராசஸை க்ரியேட் பண்ணுது. அப்புறம் ஃபேண்டசி வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு ட்ரீமை வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வை ட்ரீம்ஸ் ஆர் ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். நம்மளோட விஷஸ் எல்லாம் அஷேம்டாக ஃபீல் பண்ணுறதுனால நம்மளோட ட்ரீம்ஸ் வந்து கன்ஃபியூஷிங்காக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான ஷேம்ஃபுல் விஷஸ் எல்லாம் ஹைட் பண்ணி அவேர்னஸில் இருந்து புஷ் பண்ணி அன்கான்ஷியஸ் மைண்டுக்கு அது தள்ளப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரீம்ஸ் ஆர் டெஸ்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் விஷஸ். நம்ம ஹைட் பண்ண விஷஸ் இல்லை வெளியே சொல்ல முடியாத விஷஸ் எல்லாம் ட்ரீமில் டெஸ்ட்ராயர் ஆர் சிம்பிள்ஸ் ஃபார்மில் வந்து தோணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் ட்ரீம்ஸ் விசித்திரமாகவோ இல்லை வந்து தெளிவில்லாத மாதிரியான ட்ரீம்ஸாக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சயின்டிஃபிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ட்ரீம். ட்ரீம் வந்து டே ட்ரீம் மாதிரி தான் ஹியூமன்ஸோட விஷஸை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ட்ரீமை நம்ம எப்போவுமே புரிஞ்சுக்க முடியாட்டியும் கூட ட்ரீம்ஸ் எல்லாம் டிசையர்ஸோட தொடர்புடையது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கம்பேரிங் ரைட்டர்ஸ் அண்ட் டே ட்ரீமர்ஸ். டே ட்ரீமர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸை நம்மளால் கம்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கொஷின் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து இமேஜினரி வேர்ல்டை க்ரியேட் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரோட ஹீரோஸுமே பெரும்பாலும் ஒரே மாதிரியான பண்புகளை ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டூ டைப் ஆஃப் ரைட்டர்ஸ். சில ரைட்டர்ஸ் வந்து ஓல்டு ஸ்டோரிஸ் அதாவது மித் அண்ட் ட்ராஜடிஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில ரைட்டர்ஸ் நியூ கேரக்டர்ஸ் அண்ட் பிளாட்டை யூஸ் பண்ணி ஒரிஜினல் ஸ்டோரிஸை க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து க்ரியேட்டிவ் ரைட்டரை ஃபோக்கஸ் பண்ணது, ஃபேமஸ் கிரிட்டிக்கை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ஹீரோ இஸ் ஆல்வேஸ் அட் தி சென்டர். பெரும்பாலான ஸ்டோரியில் ஒரு ஹீரோ சென்டராக இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த ரைட்டர் ஹீரோக்காக நம்மளோட சிம்பத்தீஸ் அண்ட் லவ்வை ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. த ஹீரோ இஸ் ஆல்வேஸ் சேஃப். அந்த ஹீரோ ஏதாவது டேஞ்சரை ஃபேஸ் பண்ணாலோ இல்லை ஷிப் ஆக்சிடெண்ட் ஆனாலோ இல்லை அவருக்கு ஏதாவது இன்ஜூரி ஆனாலோ இல்லை ரொம்ப மோசமான விஷயம் ஹீரோவுக்கு நடந்தால் கூட ஹீரோ உயிர் பொழைச்சிருவார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த விஷயத்தினால தான் ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஹோப்ஃபுல்லாக வச்சுருக்க முடியுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வி ஃபீல் சேஃப் வித் தி ஹீரோ. ஹீரோ வந்து அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் பண்ணுறப்போ ரீஅஷ்யூரிங்காக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரியல் ஹீரோ எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்காக ஹீரோ வந்து தன்னோட உயிரை பணயம் வைக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரியான இமேஜினேஷன் நமக்கு எப்படி தைரியமான ஃபீலிங்ஸ் தருது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. த ஹீரோ ரிஃப்ளெக்ட்ஸ் தி ஈகோ. ஹீரோ வந்து இன்வென்சிபிளாக ஃபீல் பண்ணுறான். அவனுக்கு எதுவுமே நடக்காதுன்னு நினைக்கிறப்போ டே ட்ரீம் அண்ட் ஸ்டோரியில் ஹீரோவோட ஈகோ நேச்சரை நம்மளால் பார்க்க முடியும் அந்த டைம்லன்னு சொல்லியிருக்காங்க. அன்ரியல் பட் காமன் ஃபீச்சர்ஸ். நிறைய ஸ்டோரியில் எல்லா விமன்ஸும் ஹீரோவை லவ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் அது வந்து எதார்த்தத்தில் நடக்காது. இந்த விஷயம் வந்து ஃபேண்டசைஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. குட் ஹெல்பர்ஸ் அண்ட் பேட் எனிமீஸ். குட் கேரக்டர்ஸ் வந்து ஹீரோக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. பேட் கேரக்டர்ஸ் வந்து ஹீரோக்கு ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பிரிவு ஹீரோவோட தாட்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டோரிஸ் ஆர் லைக் டே ட்ரீம்ஸ். ஹீரோவோட ஸ்ட்ரென்த், சேஃப்டி அண்ட் பாப்புலாரிட்டி இது எல்லாம் இமேஜினேஷன் விஷஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதா நமக்கு காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
க்ரியேட்டிவ் ரைட்டிங் அண்ட் டே ட்ரீம்ஸ் இது ரெண்டுமே கனெக்டடாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது ரெண்டுமே சேம் டிசையர்ஸ் அண்ட் தாட்ஸ்லேருந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட் ஆல் ஸ்டோரிஸ் ஆர் லைக் சிம்பிள் டே ட்ரீம்ஸ். நிறைய இமேஜினேட்டிவ் ஸ்டோரிஸ் வந்து ஆர்டினரி டே ட்ரீம் மாதிரி இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அன்யூஷுவல் ஸ்டோரிஸோட டே ட்ரீமை சிமிலர் ஸ்டெப் மூலயமா கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சைக்கலாஜிக்கல் நாவல் ஃபோக்கஸ் ஆன் தி ஹீரோஸ் மைண்ட். இந்த ஸ்டோரியில் ஹீரோஸோட தாட்ஸை மட்டும் ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஆத்தர் வந்து கேரக்டரோட இன்சைட்லேருந்து பார்க்காம அவுட் சைட்லேருந்து பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. ரைட்டர்ஸ் எக்ஸ்ப்ளோர் தேர் ஓன் மைண்ட். ரைட்டர்ஸ் வந்து அவங்களோட பர்சனாலிட்டியை பார்ட்டாக டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பார்ட் வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸாக மாறி இன்னர் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் எமோஷன்ஸை காட்டுறதா சொல்லியிருக்காங்க. சம் ஸ்டோரிஸ் ஆர் லைக் வாட்சிங் லைஃப். ஒரு சில எசென்ட்ரிக் ஸ்டோரிஸில் ஹீரோஸ் வந்து சின்ன ரோலை ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாங்க, மற்ற கேரக்டர்ஸை வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. இது வந்து பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னா அவங்களோட லைஃப்பில் அவங்க பங்கேற்காமல் லைஃப்பை இமேஜின் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஈவன் டே ட்ரீம்ஸ் ஹாவ் வெரைட்டிஸ். ரைட்டர் இல்லாதவங்க கூட இமேஜின் பண்ணுறாங்க. வெறும் பார்வையாளராக இருக்கிற சுச்சுவேஷனில் கூட அவங்களால இதெல்லாம் பண்ண முடியுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டே ட்ரீம்ஸை எப்படி டிஃப்ரெண்ட் ஃபார்மில் எடுக்க முடியும் அப்படின்றத இது காட்டுதுன்னு சொல்லியிருக்காங்க. வை கம்பேர் ஸ்டோரி வித் டே ட்ரீம்ஸ். இமேஜினேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்க கம்பேரிசன் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. க்ரியேட்டிவ் ரைட்டிங்கில் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரெசன்ட் ஈவெண்ட் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்றத இது காட்டுதுன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. பாஸ்ட் மெமரிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் க்ரியேட்டிவிட்டி. ஸ்ட்ராங் ப்ரெசன்ட் ஈவெண்ட் ரைட்டர்ஸ்க்கு சைல்டுஹுட் மெமரிஸை ரிமைண்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அந்த மெமரிஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விஷயஸை உருவாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டோரிஸ் மிக்ஸ் பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட். இந்த ஸ்டோரியில் வந்து ரீசெண்ட் ஈவெண்ட் அண்ட் ஓல்டு மெமரிஸ் ரெண்டுமே இருக்கிறத காட்டுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த ஸ்டோரிக்கு டெப்த் அண்ட் மீனிங்ஸை தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இமேஜினேஷன் ஃபுல்ஃபில் விஷஸ். ரைட்டரோட மறைக்கப்பட்ட டிசையர்ஸ் எல்லாம் இமேஜினேஷன் மூலமாக வெளிப்படுத்தப்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டே ட்ரீம் அண்ட் ஸ்டோரிஸ் பீப்புளோட எமோஷன் அண்ட் பர்சனல் ஸ்ட்ரகிளை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டோன்ட் வரி அபவுட் தி காம்ப்ளிகேட்டட் ஐடியா. காம்ப்ளிகேட்டட் தாட்ஸ் பற்றி நம்ம கவலைப்பட வேணாம், இந்த எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குதுன்னு பயப்படவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டாப்பிக்கை முழுமையாக எக்ஸ்பிளைன் பண்ண இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வை இட் குட் ஸ்டில் பி ஹெல்ப்ஃபுல். த வே ஆஃப் திங்கிங். க்ரியேட்டிவ் ரைட்டிங் எப்படி செயல்படுதுன்ற முதல் புரிதலை நமக்கு கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சில எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ப்ராமிசிங் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. வை சைல்ட்ஹுட் மெமரிஸ் மேட்டர்ஸ். ரைட்டரோட ஒர்க்கில் சைல்ட்ஹுட் மெமரிஸ் வந்து பெரும் பங்கு வகிக்குது அப்படின்ற கருத்தை ஃபர்ஸ்ட் நமக்கு கன்ஃபியூசிங்காக தெரியலாம். பட் டே ட்ரீம் மாதிரியே க்ரியேட்டிவ் ரைட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம குழந்தைகளாக இருக்கப்போ நிறைய இமேஜினேஷன் பண்ணி விளையாடுவோம். நாம் வளர்ந்ததுக்கப்புறம் க்ரியேட்டிவ் ரைட்டிங்காக அது கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம சைல்ட்ஹுட்டில் இருந்தப்போ பண்ண பிளேஃபுல் தாட்ஸ் எல்லாம் மாறி அதை வெளிப்படுத்த புதிய வழிகள் வந்து தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் அபவுட் ஒர்க்ஸ் தட் ஆர் நாட் ஒரிஜினல். இங்கே இருக்க எல்லா க்ரியேட்டிவ் ஒர்க்கும் கம்ப்ளீட்டாக புதுசானது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில ஸ்டோரிஸ் மித் அண்ட் ஃபேரி டைல்ஸை பேஸ்டாக வச்ச ஸ்டோரிஸாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படியே இருந்தாலும் ரைட்டர்ஸ் வந்து அவங்களோட சொந்த வழியில் க்ரியேட்டிவிட்டி அண்ட் மீனிங்கை சூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுறது மூலமாக அவங்களோட க்ரியேட்டிவ் ஸ்கில்லை வந்து காட்டுறதா சொல்லியிருக்காங்க. வேர் டூ திஸ் ஸ்டோரி கம் ஃப்ரம். ஃபெமிலியர் மெட்டீரியல்ஸை பீப்புள்ஸோட ஜென்ரேஷன்களுக்கு கடத்தி வந்த மித்ஸ் அண்ட் டெய்ல்ஸ் மாதிரியான பாப்புலர் சோர்ஸ்லேருந்து இது மாதிரியான விஷயங்கள் வந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் தி டீப்பர் மீனிங் ஆஃப் பிகைன்ஸ் மித். இன்னும் இது முழுமையாக ஆய்வு செய்யப்படாட்டியும் இந்த மித்தெல்லாம் வந்து ஃபுல் கம்யூனிட்டி ஆர் யங் சொசைட்டியோட ட்ரீம்ஸ் அண்ட் கலெக்டிவ் விஷஸை சிதைக்கக்கூடிய வடிவமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹியூமன்ஸோட யங் ஏஜில் ஷேர் பண்ண ஃபேண்டசிஸ் மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வை ஐ ஹாவ் டாக் மோர் அபவுட் ஃபேண்டசிஸ் தி ரைட்டர்ஸ். பேப்பரில் க்ரியேட்டிவ் ரைட்டரை பற்றி டைட்டில் இருந்தாலும் ரைட்டர்ஸ் பற்றி இல்லாமல் ஃபேண்டசிஸ் பற்றி தான் நான் அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் சொல்லலாம். இது வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலேஜ் அபவுட் ரைட்டர்ஸ் வந்து இப்போவும் லிமிட்டடாக தான் இருக்குது அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. வாட் ஐ ஹாவ் டன் ஸோ ஃபார். ரைட்டர்ஸ் அவங்களோட மெட்டீரியல்ஸை சூஸ் பண்ணுறதுக்கும் ஃபேண்டசிஸோட கனெக்ட் பண்ண சில ஐடியாஸை நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் ரைட்டர்ஸ் அவங்களோட க்ரியேஷன் மூலமாக நம்மளை எப்படி எமோஷ்னல் எஃபர்ட்ஸ்க்குள்ளே
உருவாக்குறாங்க அப்படின்றத மட்டும் நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஹிண்ட் டுவர்ட் தி நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஃபேண்டசிஸ்லேருந்து ஸ்டோரிஸ் அண்ட் போயம்ஸ் எல்லாம் நம்மளோட ஃபீலிங்கை எப்படி பாதிக்குது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க அதோட டைரக்ஷனை குறைஞ்சபட்சம் நான் பாயிண்ட் அவுட் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. Why do we enjoy stories more than real fantasies? Daydream காரணமாக அவங்களோட ஃபேண்டசிஸை ஹைட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க அதை அசிங்கமாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே அவங்க வந்து ஷேர் பண்ணாலும் அதை நாம் கேட்டு ஹாப்பி ஆக மாட்டோம். ஒன்று நம்ம அவங்கள வந்து இக்னோர் பண்ணுவோம், அப்படி இல்லாட்டி அவங்கள வந்துட்டு அப்படியே போக விட்டுருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. Why are stories enjoyable? Creative writers ஸ்டோரியை ப்ரெசென்ட் பண்ணும்போது பர்சனல் ஃபேண்டசிஸ் மாதிரி ஃபீல் பண்ணுற ஸ்டோரிஸாக இருந்தாலும் அது நமக்கு கிரேட் ப்ளஷரை தருது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ப்ளஷர் வந்து பல சோர்ஸ்லேருந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அந்த ரைட்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்றது டீப் சீக்ரெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் தி ரைட்டர் ஸ்கில் ஆஸ் பொயட்ரியா? பீப்புள்ஸ்குள்ளே இருக்க டிஸ்கம்ஃபர்ட் அண்ட் செப்பரேஷன்ஸ் ஃபீலிங்கை ஓவர் கம் பண்ணுறதே ரைட்டர்ஸோட ஆர்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 2 மெத்தட்ஸ் தி ரைட்டர் யூஸ். ரைட்டர் வந்து இமேஜினேஷனோட செல்ஃபஸ் பார்ட்டை சாஃப்டாக்கி மறைக்கிறதுனால அவங்க ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செகண்ட் மெத்தட், ரைட்டர்ஸ் வந்து நமக்கு ஏஸ்தெட்டிக் ப்ளஷர் அண்ட் பியூட்டி ஃபார்மை கொடுக்குறாரு. ஸோ அது வந்து ரிவார்ட்ஸ் ஆர் போனஸ் மாதிரி செயல்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் ஃபார் ப்ளஷர்? ரிவார்ட்ஸ் ஆர் ஃபார் ப்ளஷர் வந்து மென்டல் டென்ஷனை விடுவிப்பதன் மூலமாக டீப் ப்ளஷரை நமக்கு தயார் பண்ண ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த ஸ்டோரியை ரசிக்கிறதுக்கும் நல்லா ஃபீல் பண்ணுறதுக்கும் அந்த ப்ராசஸை வந்து எளிமையாக்கி தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வை திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட்? ஒரு ஸ்டோரியிலேருந்து கிடைக்கிற எல்லா ஏஸ்தெட்டிக் என்ஜாய்மெண்ட்ஸும் இந்த வகையான ஃபோர் ப்ளஷர்லேருந்து தான் வருது அப்படின்றத நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம நிதானமாகவும் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கும் அலோவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குற்ற உணர்ச்சியாகவோ இல்லை வெக்கமாகவோ இல்லாமல் நம்ம ஓன் டே ட்ரீமை என்ஜாய் பண்ண ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வேர் திஸ் லீட்ஸ், இது வந்து மேலும் எக்ஸ்ப்ளோர் பண்ண பல நியூ இன்ட்ரெஸ்டிங் அண்ட் காம்ப்ளெக்ஸ் கொஷின்ஸை ஓப்பன் அப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இப்போதைக்கு இது வந்து இந்த டிஸ்கஷனோட எண்டுக்கு கொண்டு வருது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கிரியேட்டிவ் ரைட்டர் அண்ட் டே ட்ரீமிங். இதோட இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இது வரைக்கும் டேல் டைம் வித் மீல என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.